ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லைட்டா பேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் வந்து சேலுக்கு இருக்குது. அந்த பைக்கை தான் இன்றைக்கி ரிவ்யூ எடுத்து டெஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற சேலுக்கு வந்திருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா சுசுகி கம்பெனிலேருந்து ஜிக்ஸர் அப்படிங்கிற ஒரு மாடல் 150cc வண்டிங்க. உண்மையிலேயே பார்க்க வண்டி வந்து நீட்டாக கண்டிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ ஓட்டி நான் பார்த்துட்டேன். வண்டி வந்து ரிவ்யூ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இனிமேங்க வண்டி வந்து சுசுகி கம்பெனி. ஸோ வண்டி வந்து சேலுக்கு இருக்கிறனால இருக்கிற கண்டிஷன்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட டயரை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேங்க. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் டயர் வந்து கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கினதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் டயர் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். டிவிஎஸ் டயரு கண்டிஷனாக தான் இருக்குது, அவ்வளோவா தேயில. ஸோ அதேமாதிரி ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. பிரேக்கிங் லெவல் வந்து உண்மையிலேயே பக்காவாக இருக்குது. நீங்கள் வேறு ரிவ்யூவு கம்பெனி சைடு இருந்து கூட பார்த்து செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேக் டயர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உடனே மாற்றிக்கிற மாதிரி தான் மாற்றிக்கலாம். பட் ஆனால் மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குது பேக் டயருங்க. ஸோ அதேமாதிரி பேக் டயரில் டிஸ்க் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏபிஎஸ் இல்லை, நார்மல் டிஸ்க் பிரேக் தான். ஸோ பிரேக்கிங் கண்டிஷன் உண்மையிலே பக்காவாக இருக்குது. அதேமாதிரி லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பல்பு தாங்க. ஸோ 2019 மாடலாம் பல்பு தான் கொடுத்துருந்தாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ எல்இடி இப்போ கரண்ட்லி எல்இடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட சுவிச்சஸுங்க. ஸோ சுவிச்சஸ் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸ், பாஸ், அதுக்கப்புறம் ஹாரன், அது இன்ஜின் ஆன் ஆஃப் ஸ்விட்சு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சிங்க. ஸோ உண்மையிலே பக்காவாக இருக்குது கண்டிஷன். அதேமாதிரி மிரரு எல்லாம் பக்காவாக இருக்குது. எந்த ஒரு எங்கேயும் இடித்து எந்த ஒரு உடஞ்ச மாதிரி அதுவுமே இல்லை. அதேமாதிரி சீட் கண்டிஷன் எல்லாம் பக்கா இருக்குது. நீங்கள் மாத்திர மாதிரி இல்லவே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா 150cc இன்ஜினுங்க. ஸோ 5 கியர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு மேக்ஸிமம் எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தாங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு, மற்ற 4மே பேக் சைடுங்க. ஸோ உண்மையிலே பக்காவான கண்டிஷன். இன்ஜினில் வந்து எந்த ஒரு கையுமே வைக்கல, எந்த ஒரு சர்வீஸும் எதுவுமே பண்ணல. இன்ஜின் சர்வீஸ்லாம் ஸோ வாங்கினதுலேருந்து அப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா மினிமம் யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்ஜினில் எந்த ஒரு குறையும் இல்லை. இன்ஜின் வந்து பக்காவான இன்ஜினுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வந்து 40 to 45 மைலேஜ் தருது அப்படிங்கிறாங்க. ஹைவேல வந்து 50 மைலேஜ் தருதுங்கிறாங்க. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் கண்டிஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சஸ்பென்ஷன், உண்மையிலே சஸ்பென்ஷன் வந்து பக்காவாக இருக்குங்க. பேக் சஸ்பென்ஷன் நீங்கள் வந்து இதுவும் சுசுகி ஷோரூமில் கேட்டுட்டோ இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க கேட்டுட்டோ நீங்கள் வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பக்காவான சஸ்பென்ஷன் பைக்னா ஜிக்ஸர் வந்து சொல்லலாம். இந்த சைலன்சரோடைய எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து உண்மையாக பக்காவாக இருக்கும். 2 சைலன்சர் வர மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் ஆனால் சவுண்ட்லாம் வராது. உண்மையிலே ஸ்மூத்தான வண்டிங்க இது. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு நல்ல சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு ஷேக்குமே இருக்காது. சுசுகி பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன்லாம் கை வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த சுசுகி ஜிக்ஸர் மாடலையும் எந்த ஒரு கைமே வைக்கல. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பக்காவான சஸ்பென்ஷனுங்க. ஸோ வண்டி பார்க்க அதை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஒரு செமி ஸ்போர்ட்ஸ் மாடல். ஸோ அதுவும் பிளாக் கலரில் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே லுக் இருக்குங்க. அதேமாதிரி இதோடைய ஃப்ரண்ட் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டைப்பில் இருக்கும். ஃபுல்லாக ஜிக்ஸர் 1000cc இருக்க மாதிரி ஃபுல்லாலாம் இருக்காது. இது வந்து ஒரு கர்வ் டைப்பில் இருக்கும். ஒரு செமி ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு எந்த மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த பிளாக் கலருக்கு இருக்கிறதுனால உண்மையிலே வேறு லெவலுக்கு பார்க்கவே வண்டி. பிளாக் கலர் எதுவுமே கிடைக்காது. பட் ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வந்திருக்கு நம்ம சேனலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக இந்த சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமே பின்னாடி உட்காரவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கான grip வந்து பார்த்திங்கன்னா அழகாக பக்காவாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கும் உண்மையிலே பயங்கரமாக சஸ்பென்ஷனுங்க. அது வந்து நீங்கள் ஃபேமிலியோட யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிளாக கூட யூஸ் பண்ணலாம். முதுகு பெயின் வந்து அதிகமாக எடுக்காது. அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்போர்ட்ஸ் மாடலுங்கிறதால உங்களுக்கு வந்து முதுகு வந்து வலி எடுக்காதுங்க. ஸோ எனிவேங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மற்ற ரிவ்யூஸ்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ கன்சோல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ட்ரிப் 1 ட்ரிப் 2 அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸு, நியூட்ரல் காமிக்கிறது, பெட்ரோல் காமிக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ 39,000 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. ஸோ அதிகமாக எதுவுமே இல்லை, 39,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கு இந்த 5 வருஷத்தில். பிகாஸ் அதிகமாக இது வந்து இந்த வண்டி ஓட்டம் இல்லை. அதாவது அப்படியே வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ மட்டும் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க லாஸ்ட் 1 இயராக. இவர் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 1 இயர் ஓரளவுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரதும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் ஃப்ரம் வாங்கிட்டாங்க. ஸோ 1 இயராக வந்து ஒர்க் ஃப்ரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கடந்த ஒரு வருஷமாக அதிகமாக ஓட்டம் இல்லைங்க வண்டி. ஸோ நின்றுட்டு இருக்க வண்டி தான்.
உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனான வண்டி கிடைக்கிறது ரேரு. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி யூஸ் ஆகும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது புதுசாக ஒரு வண்டி வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறவங்களுக்கு செகண்ட்ஸில் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சிலர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பக்காவான ஒரு வண்டிங்க. ஸோ கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 49 போயிட்டுருக்கு. வண்டி அந்தளவுக்கு ஷேக்கே இல்லை. ஸோ 49ல் போகிற மாதிரியே தெரில, அப்படியே நம்மளை இழுக்குது வண்டி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸர் மாடலில் அப்படி தாங்க இந்த வண்டியோட கண்டிஷன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நிறைய ரிவ்யூஸில் இந்த பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் நிறைய வந்திருக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டே கூட வரலாம், நீங்கள் கம்பெனி சைடு கூட கேட்டு வரலாம், இல்லை ஆல்ரெடி இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு கூட வரலாங்க. ஸோ அதே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2019 மாடல், கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஓனர் வந்து 2019 வாங்கியிருக்காரு. செகண்ட் ஓனர் 2 இயர்ஸ் பேக் வாங்கியிருக்காரு. கடந்த ஒரு 1 இயராக ஓட்டோனில் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னா 60,000 சொல்கிறாங்க. எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னா 60,000 சொல்கிறாங்க. ஸோ நேரில் வந்தீங்கன்னா ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கலாம், நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், வாங்கும்போது கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நேரில் வாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ வண்டியை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ வண்டி அதான் ரோட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த கண்டிஷனை தான் இப்போ வந்து உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். ஸோ வண்டியோட ஷேக்கிங் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேரிங்கையும் இந்த மிரர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வண்டி எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஷேக்கே இல்லை. ஸோ அதே 2 பேர் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஷேக் தெரியாது. பிகாஸ் வெயிட் ஏறதுனால சஸ்பென்ஷன் நல்லா ஒர்க் ஆகுங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகும்போது அழகாக உங்களை வந்து இழுக்கும். அதேமாதிரி சஸ்பென்ஸும் அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க வண்டி. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட்ஸில் இந்த மாதிரி மாடல் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே பயங்கரமாக யூஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லோக்கல்லையும் யூஸ் இருக்கணும், அதே மாதிரி ஹைவேல கொஞ்சம் லாங் போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு தான் வண்டி வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு இந்த வண்டி வந்து உண்மையிலே சூட்டபுளான வண்டி. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லையும் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஹைவேலையும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த ஒரு டிசைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி செமி ஸ்போர்ட்ஸ் மாடல்லாம். ஸோ ஃப்ரேசரு, ஸோ R15க்கு கீழே வந்து ஃப்ரேசர்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு செமி ஸ்போர்ட்ஸ் மாடல் தாங்க இந்த மாதிரி ஜிக்ஸர். சுசுகி கம்பெனியில் ஜிக்ஸர்னு சொல்லி இருக்குங்க. ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பக்காவான வெஹிக்கிளுங்க. ஸோ எனிவேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண மாதிரி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூ வேணும் ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை லைட்டாக பேஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும், ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது செகண்ட்ஸில் ஒரு நல்ல வண்டி பார்த்துட்ருக்காங்க, அதாவது இன்ஜின் வேலை இல்லாமல் ஒரு பக்காவான வண்டி பார்த்துட்ருக்காங்கன்னா தாராளமாக இந்த வண்டி அவங்களுக்கு சூட் ஆகும். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கட்டும். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ ரேட் வந்து 60,000 சொல்கிறாங்க. 60,000லேருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, பாய்.